சங்கீதம் 92 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கும் பொழுதே, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில ஆலயத்தை நேசித்தவனாக காணப்பட்டான். ஆண்டுடைய ஆலயத்தை ரொம்ப நேசித்த ஒரு ஆளு தான் தாவீது. எப்படியாவது தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று ரொம்ப முயற்சித்தார். பாருங்க, அப்போ தேவனுடைய ஆலயத்தை நேசிக்கிறவர்களையும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிறவர்களையும் தேவன் செழிக்க பண்ணுகிறார். நம்ம நிறைய செழிப்பை பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை செழிக்க பண்ணுகிறார். நம்ம பரிசுத்தமாக வாழும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது தேவன் நம்மளை செழிக்க பண்ணுகிறார். ஆனால் இந்த ஒரு செழிப்பு என்ன அப்படின்னா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிறவருடைய வாழ்க்கையில விசேஷமான ஒரு செழிப்பு இருக்கும். அப்போ யாரு தேவனுடைய ஆலயத்தை விரும்புகிறார்களோ, சபைக்கு வருகிறார்களோ, ஆண்டவரை கரெக்டாக தேடுகிறார்களோ, அவர்களை தேவன் செழிக்க பண்ணுவார். ஏதோ ஏனோ தானோ சர்ச்சுக்கு வாரம்னு கிடையாது. என்னமோ ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு அப்படின்னா போய் ஒரு 2 மணி நேரம் போய் சபையில் உட்கார்ந்துட்டு வருகிறது அல்ல. 6 நாளும் நம்முடைய எல்லா காரியங்களையும் பார்த்துட்டு 7வது நாள் கொஞ்ச நேரம் கடமைக்காக சபைக்கு போறோம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. ஆண்டவரை தேடும்படியான மனதோட ஆலயத்துக்கு எல்லாம் முடிந்த அளவு எல்லா நாளும் நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் வருகிறவர்களாகவும் ஆலயத்தை நேசிக்கிறவர்களாகவும் ஆலயத்துக்கு வருகிறவர்களாகவும் நம்ம இருக்க வேண்டும். ஏதோ ஒரு நாள் கடமைக்காக வருகிறது அல்ல. அப்போ ஆண்டவருடைய ஆலயத்தை நேசிக்கிறவர்களையும் ஆண்டுடைய ஆலயத்துக்கு எல்லா நேரத்திலையும் வருகிறவர்களையும் தேவன் விசேஷமாக செழிக்க பண்ணுகிறார். தாவீதுடைய வாழ்க்கையில தேவன் அப்படிப்பட்ட செழிப்பை கொடுத்திருந்தார். கர்த்தருடைய ஆலயத்தை நேசிக்கிறவர்கள் விசேஷமாக அவருடைய வாழ்க்கை, அவருடைய தலைமுறைகள் செழித்திருக்கும். சங்கீதம் 92 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கும் பொழுதே, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில ஆலயத்தை நேசித்தவனாக காணப்பட்டான். ஆண்டுடைய ஆலயத்தை ரொம்ப நேசித்த ஒரு ஆளு தான் தாவீது. எப்படியாவது தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று ரொம்ப முயற்சித்தார். பாருங்க, அப்போ தேவனுடைய ஆலயத்தை நேசிக்கிறவர்களையும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிறவர்களையும் தேவன் செழிக்க பண்ணுகிறார். நம்ம நிறைய செழிப்பை பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை செழிக்க பண்ணுகிறார். நம்ம பரிசுத்தமாக வாழும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது தேவன் நம்மளை செழிக்க பண்ணுகிறார். ஆனால் இந்த ஒரு செழிப்பு என்ன அப்படின்னா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிறவருடைய வாழ்க்கையில விசேஷமான ஒரு செழிப்பு இருக்கும். அப்போ யாரு தேவனுடைய ஆலயத்தை விரும்புகிறார்களோ, சபைக்கு வருகிறார்களோ, ஆண்டவரை கரெக்டாக தேடுகிறார்களோ, அவர்களை தேவன் செழிக்க பண்ணுவார். ஏதோ ஏனோ தானோ சர்ச்சுக்கு வாரம்னு கிடையாது. என்னமோ ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு அப்படின்னா போய் ஒரு 2 மணி நேரம் போய் சபையில் உட்கார்ந்துட்டு வருகிறது அல்ல. 6 நாளும் நம்முடைய எல்லா காரியங்களையும் பார்த்துட்டு 7வது நாள் கொஞ்ச நேரம் கடமைக்காக சபைக்கு போறோம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. ஆண்டவரை தேடும்படியான மனதோட ஆலயத்துக்கு எல்லாம் முடிந்த அளவு எல்லா நாளும் நம்ம